ஹலோ நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் என்ன பண்ணணும்னா கேரளா ட்ரிக்ஸிங் தான் பார்க்க போகிறோம். நான் வந்து ஆல் போர்டில் நேற்று வந்து ட்ரிக்ஸு ஆல் போர்டு ஒரு நம்பர் எப்படி எடுக்கிறது ஈஸியாக அப்படின்னு சொல்லியிருந்தேன். சொன்னபடி நம்ம வந்து ஒரு கால்குலேட் பண்ணியிருந்தோம், ஒரு டிஃப்ரெண்ட்டான முறையில் எடுத்திருந்தோம். அதே ரிசல்ட் படி நமக்கு வந்து வந்துக்கிட்டுருக்கு. அதுக்கான ரிசல்ட் எப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தோம்னா ஆல் போர்டு ட்ரிக்ஸ் தான் சொல்லியிருக்கோம். இப்போ 20ஆம் பார்த்தோம்னா 282, 21ஆம் 3 டிஜிட் தான் சொல்கிறோம். இப்போ 137 ரிசல்ட்டு, 22ஆம் 451 ரிசல்ட்டு, 23ஆம் 160 ரிசல்ட்டு, 24 220 ரிசல்ட்டு, 25 நேற்றைக்கான ரிசல்ட்டு 200. இந்த ரிசல்ட்டு எப்படி வருது, இதுலேருந்து ஆல் போர்டு எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, மறக்காமல் பெல் ஐக்கானே வைங்க, அப்போ நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ 20ஆம் 21ஆம் கூட்டி நம்ம 22ஆம் எப்படி வந்து ஆல் போர்டு நம்பர் வருது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ வந்து கால்குலேட்டரில் போட்டுக்குவோம். 282 ப்ளஸ் போடுவாங்க. ப்ளஸ் போட்டு நீங்கள் வந்து 137. இப்போ அந்த ரிசல்ட்டையும் போடுங்க. இப்போ பார்த்தோம்னா நமக்கு வந்து ஆல் போர்டு 419 இதுக்கான ரிசல்ட் வந்து வருது. இப்போ 451 அன்னைக்கான ரிசல்ட்டு. இதில் ஆல் போர்டு பார்த்தோம்னா நமக்கு வந்து 4 வந்துருக்கு. ஃபஸ்ட்டு நம்பர் தான் நம்ம எடுக்கணும். நமக்கு 419 2 நம்பருமே நான் வந்து பாஸ் ஆகிருக்கு, 41. இப்போ 22ஆம் ஆல் போர்டு நமக்கு 4 வந்து பாஸ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தோம்னா 1 வந்து வந்திருக்கு, நமக்கு வந்து சி போர்டில் 1 வந்திருக்கு. இப்போ நம்ம ஒரு நம்பர் தான் எடுக்கணும். ஃபஸ்ட் நம்பர் வருது பார்த்தீங்களா, அது மட்டும் தான் எடுக்கணும். இப்போ ரெண்டாவது சொல்கிறேன். இப்போ வந்து இது மைனஸ் பண்ணிடுவோம். இப்போ வந்து 23ஆம் ஆல் போர்டு எடுக்க போகிறோம். இப்போ 137. இப்போ அதை ஃபஸ்ட்டு விட்டணும், இப்போ செகண்ட் கூட்டணும். 137 இங்கே மேலே வந்து தெரிஞ்சிடும். 137 இது 451 வகுத்தல் போட்டுக்கோங்க. இப்போ 451 இப்போ போட்டோம்னா நமக்கு வந்து சைபர் வந்து வருது பார்த்தீங்களா. இதில் வந்து இந்த நம்பர்லாம் விட்டுறணும், இந்த நம்பரை விட்டுட்டு இதை மட்டும் எடுக்கணும். இந்த சைபர் மொதல் நம்பர் வருது. இப்போ வந்து சைபர் வந்து நம்ம எடுத்துட்டோம். சைபர் வந்து நமக்கு வந்து சி போர்டில் வந்திருக்கு. ஆல் போர்டு 3 நம்பரில் ஒரு நம்பர் எடுத்துட்டோம். சைபர் ஃபஸ்ட் நம்பர் தான் எடுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸ் பண்ண இப்போ வகுத்து பார்த்தோம். இப்போ வந்து நீங்கள் வந்து உங்கள் ரிலேட்டடாக நீங்கள் உங்கள் கெஸ்ஸிங்கில் இந்த நம்பர் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி கால்குலேட் பண்ணி பாருங்கள், அவ்வளோதான். தோராயமாக சொல்லலை. இந்த நம்பர் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் கூட்டலில் வந்து சொல்லியிருந்தேன், இப்போ பெருக்கலில் சொல்லியிருப்பேன், கேள்விக்குறி இருக்கும். அந்த கூட்டல் அந்த வகுத்தலில் நீங்கள் எடுக்கிற கணிப்பு நம்பர் வருதான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நான் வகுத்தல் போட்டு நமக்கு வந்து சைபர் வந்து 160 ரிசல்ட்டாக சி போர்டில் சைபர் வந்து வந்துடுச்சு. இப்போ 24ஆம் பார்க்க போகிறோம். 137 விட்டுட்டு 451, 24ஆம் ரிசல்ட் தான் பார்க்க போகிறோம். 451 இப்போ எல்லாமே வகுக்க தான் போகிறோம். வகுத்தல் போட்டு 451 160 போட்டுக்குவோம். 160 போட்டோம்னா நமக்கு வந்து 2 வந்து மொதல் நம்பராக வருது. நமக்கு வந்து ஏ போர்ட்லேயும் பி போர்ட்லேயும் 2 வந்து பாஸ் ஆகிருக்கு. இப்போ இதில் 451லேயுமே நமக்கு 1 வந்துருச்சு, 4 வந்துருச்சு. இப்போ 2 டபுள்ஸே நமக்கு வந்துருச்சு. 24ஆம் தான் இப்போ சொல்கிறோம் நம்ம. இப்போ 24ஆம் இந்த ரிசல்ட் வந்திருக்கு. இப்போ பார்த்தோம்னா வகுத்தது 451 160ல் நமக்கு 2 வந்து வந்துருச்சு. இப்போ வந்து 25ஆம் பார்ப்போம். இப்போ மைனஸ் பண்ணிக்குவோம். 160 வகுத்தல் 200, 220 போட்டோம்னா சைபர் வந்து வருது. நேற்றைக்கு சொல்லியிருந்தேன் நான் வந்து நம்மளோட வீடியோவை ஃபாலோ பண்ணி பார்த்தா தெரியும். சைபர் வந்து கட்டாயம் வந்து வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தேன். சொன்னபடி நமக்கு வந்து ஃபஸ்ட் நம்பர் தான். இந்த சைபர் வந்து நமக்கு 25ஆம் வந்துருச்சு. இப்போ 26ஆம் இன்னைக்கான ஆல் போர்டு நம்ம எடுத்துகிட்டு பார்த்தோம்னா இப்போ வந்து நம்ம சொன்னபடி இங்கே பார்த்தா வரிசையாக 4 நம்பர் எடுத்துருக்கோம். வகுத்தல்லே நம்ம 3 நம்பர் ஆல் போர்டு வந்திருக்கு. ஆல் போர்டில் ஒரு நம்பர் நம்ம வந்து தினமுமே எடுத்துகிட்ருக்கோம். இப்போ அதுபோல் தான் இன்றைக்கும் ஒரு தரமான ஒரு இது. இப்போ வந்து ஃபஸ்ட் நம்பர் மட்டும் தான் எடுக்கணும், நல்லா சொல்லிட்டேன். இப்போ வந்து மைனஸ் பண்ணிக்குவோம். இப்போ 220 வகுத்தல் போட்டுக்குவோம். 220 போட்டோம்னா நமக்கு 1.1 நமக்கு 1ஆம் நம்பர் வருது. இப்போ 1 வந்து எடுத்திருக்கோம். இன்றைக்கான ஆல் போர்டு 1 வந்து எடுத்திருக்கோம். இன்றைக்கி ஆல் போர்டு 1 வருதான்னு பார்த்தலாம். கட்டாயம் வர வாய்ப்பு வந்து இருக்குது. நமக்கு டபுள்ஸுமே வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டபுள் 1 இருக்குது. நமக்கு வந்து தொடர்ச்சியாக அந்த டபுள்ஸ் தான் இறக்கிட்டுருக்காங்க. இன்றைக்கி டபுள்ஸ் வரும், இல்லை 1 ஆட்டத்தில் நிச்சயம் வந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. என்னோடய கெஸ்ஸிங்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு ரிலேட்டடான நம்பரை ட்ரிக்ஸ் மூலமாக
உங்கள் கெஸ்ஸிங்கில் இது போல் வந்தால் நீ தாராளமாக வச்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.